அந்த தப்பு நீங்களும் செஞ்சா உங்களையும் உதைப்பேன் சார். சேகர் உள்ளவா. டைப் பண்ணி எடுத்துட்டு வா. அமரேஷ், உங்க ஃபேமிலியில யார எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரஞ்சித் தொட்டிருக்காங்கிற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை விசாரிச்சா நாகரிகம் இல்லை. இருந்தாலும் அமரேஷ், காலேஜ் கேம்பஸை அசிங்கப்படுத்தி அதோட கௌரவத்தை பாழாக்கின ஒன்ன 3 மாசம் நான் சஸ்பெண்ட் பண்றேன். சார் சார் படிப்பு போயிடுமே சார். சாரி, காலேஜ் டிசிப்ளின் அதை விட முக்கியம். யூ கேன் கோ. கருத்து வேறுபாடு வரலாம். நீ ஏன் குடும்பத்தை எழுக்கிற? அவங்க என்ன தப்புனாங்க? படிப்பு போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அமரீஷ் பேசினான்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கணும். சார் என்னதான் செஞ்சான்னு இப்ப கேளுங்களேன். இதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடாது. ரஞ்சித், நீயும் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் சொல்லாத காரணத்தினால நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. அமரீஷ் கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஜாயின் பண்ணலாம். டு அவாய்ட் கிளாஷஸ் ஒன்ஸ் அகைன். உன்னை 1 வருஷத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணேன். வெளியில வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் வரும். படிக்கிற படிப்புக்கு கெட்டார் வேற. ஏண்டி புள்ளைய பத்திருக்க, புள்ளைய பத்திருக்க, நீ ரவுடி பத்தி வளர்த்துருக்க. இதே தப்ப பிரின்சிபல் செஞ்சா அவரே உதப்பேன்னு சொல்றான். காரணத்தை கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பிரின்சிபல் எத்தனை தடவை கேட்டாரு, கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். ரோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான். நான் கேட்கிறேன்டா, அப்படி என்னடா சொன்ன அவன்? எனக்கே சொல்ல மாட்டியா? ஒண்ணு பண்ணா, பேசாம காலேஜ் விட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கோ, எனக்கு செலவு மிச்சம். பிரின்சிபல் உதப்பானா? அவரும் அந்த தப்பு செஞ்சா உதப்பேன்னு சொன்னேன். என்ன தவிர பதில் சொல்றான் பாத்தியா? இனிமே காலேஜுக்கு போவணும், கடையில் போய் பொட்டல சுத்து. அவன் செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்க விடாம இடம் கொடுக்கிற பாரு, அதுதான் அவனை திறந்தல ஆக்க போகுது. நீ வேண்டா பாரு. அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? சரி, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் பழகுவாங்க. நம்ம புள்ள இந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான்னு நான் நம்பினேன். கலாட்டா அடித்தடியில இறங்கிட்டாரு சாரு. நல்லா படிச்சு பெரிய ஆளானா யாருக்கு லாபம்? உனக்கு தானடா. கெட்டு போவனா போ. அந்த பையன் பெரிய சினிமா பைனான்சருடைய பையன். ஆளை வச்சுதான் பண்ணிட்டா என்ன பண்றது? ஏண்டா பிரின்சிபல் கேட்ட வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே? எங்க புள்ள சொன்னா அதுல நியாயம் இருக்குங்க. என்ன என்ன நியாயம் சொல்லுவிய? என் அப்பா அரிதாரம் பூசி அதான் மேக்கப் போட்டு சம்பாச்சாருன்னு சொல்லுவிய. பார்த்தன கல்யாணத்துக்கு அவர் வச்ச சீரை. சரி, அதை விடு. எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனே அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். படா. எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனே அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். எல்லாரும் மேக்கப் போட்டுற முடியுமா? இவனே அவன் தாத்தா மாதிரி அரிதாரம் பூசி சொல்லு, ஒரு பட்டுருவான். ராஸ்கல், ரஞ்சித் இவ்ளோ பெரிய கிரிமினலா? நினைக்கவே பயமா இருக்கு. அவன் இவ்ளோ பெரிய ரோக்னு தெரியாம போச்சு. எதுக்காக இப்படி பண்ணா? சிம்பிள்யா, ரஞ்சித் உன்னை லவ் பண்ணா, ஆஷா என்ன, எதிரிக்கு எதிரி நண்பன், டீல். மை காட், இத்தனை இருக்கா? முடியா. சரி, உன் காரியம் என்ன ஆச்சு? ரிசல்ட் இன்னைக்கு தான் தெரியும். அம்மா அங்கதான் போயிருக்காங்க.
அமரீஷ், நான் சினிமாக்கு போயிட்டா புது புது முகங்கள், ரசிகர்கள், அந்தஸ்து, புகழ், இப்படி எல்லாமே மாறிடும் உன் மனசை தவிர. நீ எனக்காக காத்துட்டு இருக்கணும். அதை நீ எனக்கு சொல்லணுமா? இங்கதான் நிறுத்துப்ப. உன் கஷ்டத்தை சொல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்லி என்ன சந்தோஷப்படுத்திட்ட. நீ யாரு? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேணும்? அம்மா, அமரீஷ், நாங்க வீட்ல இல்லாதப்போ நீ வீட்டுக்கு வர்றது உனக்கு அநாகரிகமா தெரியல? நீங்க கோவப்படுற மாதிரி சமாதானப்படுத்துறியா? அவ 3 மாச குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. தனி மரமா நான் கஷ்டப்பட்டு அவளை வளர்த்த ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு டான்ஸ், பாட்டு, நீச்சல்னு தயார் பண்ணி கம்பெனியா ஏறி இறங்கி இன்னைக்கு தான் ஒரு படத்துல அவளை ஹீரோனா புக் பண்ணிருக்காங்க. அதுக்கு 50,000 அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம், கண்ட கனவு, அவளோட வாழ்க்கை, இதெல்லாம் நீ கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டி, அவ வாழ்க்கைக்கோ வளர்ச்சிக்கோ நான் என்னைக்குமே தடையா இருந்ததில்ல ஆண்டி. நானும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ்? என் பொண்ணோட நிழலத்தோட கூட உனக்கு யோகிதை கிடையாது. அவ கழட்டி போடுற செருப்பத்தோட கூட உனக்கு அருகதை கிடையாது. ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இனிமே இந்த நிமிஷத்துல நீ என் பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டேன்னு போயிடு. ஆண்டி, வெளியே போயிடு. ஆண்டி, நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருப்பேன் ஆண்டி. எங்க அப்பா அம்மா கூட கூட்டு வந்து பேச வரேன் ஆண்டி. சீ, போடா. ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆண்டி. என்னடா புதுசா பேச போறேன்? ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருந்தா விட மாட்டீங்களே சார், நான் தப்பானவே இல்லை சார். எங்க அம்மா அப்படி வளர்க்கல சார். எனக்கும் அக்கா இருக்கு சார். ஓ, உன் அக்காவை பார்க்க எவனும் வரலையா? தப்பா பேசாதீங்க சார். உன் அக்கா நான் மட்டும் வலிக்குதுல, என் தங்கச்சிடா. வார்த்தையை விடாதீங்க சார். என்ன? ஏய், இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த புதைச்சிடும். போடா. இந்தம்மா, இந்த கண்கொள்ளா காட்சி அவ பார்த்து ரசிக்கட்டும். ஏய், உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா? சொல்லுடி, சொல்லு. அம்மா ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ் மா, சொல்லு. உனக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? அம்மா, எனக்கு நீ தான்மா வேணும். மச்சான், நம்பவே முடியலடா. ஏய், அவ எங்கேயோ போயிட்டாடா. மச்சான், நீ இனிமேட்டு அவளை பார்க்கணும்னா சினிமால தான் பார்க்கணும். அவன் மேல இருக்க ஆசையை விட்டுறா மச்சான். இடியட். இப்பதான்டா அவளை அணுகிறதுக்கு சரியான அப்ரோச் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க அப்பா பினான்சியர்ரா, மறந்தியா? பினான்சியர். அவளை வச்சு படம் எடுப்பேன்டா. இது ஒண்ணு போதாது அவள் வளைச்சு போடுறதுக்கு. அவன் எனக்கு வேணும்டா, அவன் எனக்கு வேணும்டா. Crazy about her. Crazy. அக்கா பாட்டு கிளாஸ்ல விட்டோமா? இந்தப்பா, காலேஜ்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. இந்தா சேஞ்ச். சஸ்பென்ஷன் ஆர்டர் முடிஞ்சிடுச்சான். கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லி காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. 3 மாசம் உங்க அக்காவை கூட்டிட்டு போறதும் கொண்டு வந்து விடுறதும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு.
நாளையிலேருந்து அவளே கிளாஸ்க்கு போயிட்டு வர வேண்டியதுதான். உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நாளையிலேருந்து படிப்பு 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 தான். வேற எந்த வம்பு தொம்புக்கும் போக கூடாது. நானா எந்த வம்புக்கும் போக மாட்டேன் தெரியும்ல. அவனா இந்த விஐபியை குறை சொல்றதே பழக்கமா போச்சு இந்த வீட்டுல. எட்டாவது இடத்துக்கு போயிட்ட. நீ உன்னை பார்க்கவே முடியாது. யோ கஸ்மாலா, நான் என்கிட்டயே ரூல் விடுற. 8 மணிக்கு வேலைக்கு வரணும், 7 மணிக்கு கழுத்தா இருக்கணையா? தம்மா துண்டு வயசுல இருந்து வேலை செஞ்சிருக்கிற இந்த வீட்டுல நான் என்கிட்ட விட்டு விடுற. அதிகாரத்தை பயன்படுத்தி என்கிட்ட ஏதாவது சீனுக்குன்னு போட்டான்னு வச்சுக்க, மகனை நறுக்கி விடுவாத சேலஞ்சா. நான் நினைச்சுக்கிற. ஓகே வராரு, மொபைல் ஆஃப் பண்ணுங்க. அப்படியா? இதான் உன் கேரக்டர். இப்போ இவர் என்னன்னா சார், நேத்து காலேஜ் ஃபங்க்ஷன்ல பார்த்த பையன் வெளியே வெயிட் பண்றாரு சார். சரி நான் வரேன். ஓகே சார். இப்போ now you go, we'll just see the monitor. Okay, கரெக்டா பண்ணு. I'll come now. வணக்கம் சார். குட் மார்னிங். வா வா வா. உட்காரியா? பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. உட்காருண்ணா. இங்கேயா சார்? அங்கதான். சரியா உட்காரு. பி கம்ஃபர்டபிள். கம் ஆன். உன்னை எதுக்காக இங்க வர சொன்ன உன்னால கெஸ் பண்ண முடியல இல்ல? சார், உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதே கனவு மாதிரி இருக்கு. இதுல கெஸ் எல்லாம் பண்ண முடியுமா? நேத்து உன்னுடைய காலேஜ் கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்ல உன்னுடைய எக்ஸ்பிரஷன், உன்னுடைய எமோஷன், உன்னுடைய ஸ்டைல், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸலென்ட், சிம்பிளி சூப்பர். தேங்க் யூ சார். நிறைய சினிமா பாப்பியா? நிறைய இல்ல சார், நல்ல படமா இருந்தா பாப்பேன். நல்ல படம்னா? சார், படம் பாக்குறவங்கள அழ வச்சு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டா அது நல்ல படம் சார். நடிப்புன்னா என்ன? கேரக்டராகவே வாழ்றது சார். கேரக்டர்னா? குணாதிசயங்கள்ல பிடிவாதமா இருக்கிற பர்சனாலிட்டி சார். கதைன்னா என்ன? கற்பனை கலந்த நிஜம் சார். அப்போ நிஜம்னா? கலப்படமே இல்லாத நிகழ்வு சார். நீ என்ன படிக்கிற? விஷுவல் கம்யூனிகேஷன் சார். விஷுவல் கம்யூனிகேஷன். அப்படி போர் சார். ஷார்ட் ரெடி சார். வரேன் போயா. சார், விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்லி தரது இல்லை சார். அப்புறம் எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? பொது அறிவு தான் சார். உனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், ஆனா நடிப்பு வருமான் தான். உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ என் படத்துல நடிக்கிற, அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே? தேங்க்யூ சார். ஹீரோவா நீ என்டர் ஆக போறது அடுத்த வாரம் இருக்கும். ப்ரொடக்ஷன்ல ப்ரோக்ராம் சொல்ல சொல்றேன். யூ டேக் கேர். தேங்க்யூ சார். நவா, ஒழுங்கா ரிஹர்சல் பாத்தியா? டேக் போலாமா? பாம்பேல இருந்து நீங்க வந்துட்டு ப்ரொடியூசர் பணத்துல டைரக்டர் மூலமா நடிப்பை கத்துக்கிட்டு ரேட்டை ஏத்திட்டே போவீங்க. ஒரே டேக்ல ஓகே பண்ணு. கம் ஆன், ரெடி, கிளாப் இன், ஸ்டார்ட் சவுண்ட், ரோலிங், டேக் 5, ஆக்ஷன். அந்த பக்கம் போடுங்கம்மா. அம்மா, அம்மா. என்னப்பா, என்ன ஆச்சு? அம்மா, very happy boy, very happy boy. அம்மா, very happy boy. சொல்லுப்பா, என்ன ஆச்சு? என்ன இது ஸ்வீட் எல்லாம்? அக்காவே, செல்லக்காவே, very happy டி. சொல்லுப்பா, என்ன ஆச்சு? எனக்கு very happy. ஃபர்ஸ்ட் டைமா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 40 மார்க் வாங்கி ஆல் பாஸ் பண்ணிட்டியே. மூஞ்சி. அதான் நான் பார்த்தேன். நீ யாவது ஆல் பாஸ் பண்றதாவது? நீ மட்டும் ரொம்ப நல்ல பெரிய படிப்பாளியே. நான் நல்ல படிப்பாளி தான். போதும் போதும், அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. வாப்பா. தள்ளுப்பா. நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளை சந்திச்சேனே. யாரு? ஒபாமாவியா? வாப்பா. இல்ல, அவனை கட்டிக்கு போற மாமா. ஐயா, வேற ஏதாவது க்ளூ கூட. அவருக்கும் சந்திரமுகி படத்துக்கும் பெரிய லிங்க் இருக்கு. யாரு? ரஜினிகாந்தா? நோ. ஜோதிகா? ஐயா, மரமண்டா. கமல்ஹாசன்? மூஞ்சி.
சந்திரமுகி படத்துல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. மரம் மண்டை. நானே சொல்றேன், இன்னைக்கு பி வாசு சார சந்திச்சேன். நிஜமாவா? டைரக்டர் பி வாசுவ பாத்தியா? ஆமா, வர சொன்னாரு, இன்டர்வியூ எடுத்தாரு, அடுத்த படத்துல ஹீரோவை புக் பண்ணிட்டாரு. என்னது? ஹீரோவா? யா! ஐயோ, நிஜமாவா சொல்லு? உன்னை எப்படி செலக்ட் பண்ணாரு? போட்டோ பார்த்தா நேர்ல பார்த்தா? என் மக்கு சந்திச்சனா நேர்ல பார்த்தேன்னு அர்த்தம். அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா. சொல்றேம்மா, அப்பா கிட்ட கூட கண்டிப்பா சொல்றேன். சமயம் பாத்தி. நானே என்னுள் இல்லை, அதுதானே இங்கு தொல்லை. அடைய